முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எதுவா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து இருக்கு. செகண்டா இருக்குது கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இருக்கு. சரி, ஓகே, இந்த டாடா மோட்டார்ஸ்ல என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்டா பேசஞ்சர் வெஹிக்கிள் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க ஏஸ் இன்வெஸ்டரான ராதாகிருஷ்ணன் தமானியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவர் வந்து ஒரு 16 லட்சம் ஷேர்ஸ் வந்து இங்க டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து வித்திருக்காரு. 16 லட்சம் ஷேர்ஸ். இதோட ஒர்த் வந்து பார்க்கும்போது 52 கோடியா வந்து இருக்கு. பிளாக் டீலா வந்து 320 ரூபாய்க்கு வந்து பர் ஷேருக்கு வந்து வித்திருக்காரு. சோ இது வந்து என்ன அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு நெகட்டிவான சென்டிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. பெரிய இன்வெஸ்டர் இங்க வந்து வெளியே போறாங்க. பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து போன வந்து குவார்டரை பொறுத்தவரை லாஸ் வந்து இங்க மேக் பண்ணியிருந்தாங்க. 3500 கோடி ரூபாய்க்கு லாஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போன வருஷம் வந்து பார்க்கும்போது 5000 கோடி ரூபாய்க்கு வந்து ப்ராஃபிட் பண்ண கம்பெனி வந்து 3500 கோடி ரூபாய் லாஸ் வந்து மேக் பண்ண ரீசனால இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு நெகட்டிவான சென்டிமெண்ட் வந்து இருக்கு. அந்த இந்த கம்பெனில இந்த லாஸ் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு சைபர் இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. அந்த ஒரு சைபர் இன்சிடென்ட் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர்ல நடந்த ரீசன்னால அந்த இடத்துல இருந்து ப்ரொடக்ஷன் வந்து வெளியே வரல. ப்ரொடக்ஷன் வெளியே வரலன்னும் போது சேல்ஸ் வந்து பெருசா நடக்கல. சோ அதனால அந்த ஒரு வீக்கான ஒரு ஏர்னிங்ஸ் வந்து இருந்துச்சு. சோ இன்னும் அடுத்த குவார்டர்லயுமே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கம்பேக் இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால அந்த ஒரு சேல் வந்து நடந்திருக்குதா சொல்றாங்க. இது வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு நெகட்டிவான சென்டிமெண்டா இருக்கு. இப்படியே நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் பக்கம் போனோம் அப்படின்னா அங்க பாசிட்டிவான சென்டிமெண்ட் வந்து இருக்கு. சோ அங்க என்ன அப்படின்னா, ஒரு 5000 பஸ்ஸுக்கு மேல வந்து இங்க ஆர்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு 5000 பஸ் யாருக்கு தயாரிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னா, இங்க கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு தான் வந்து தயாரிச்சு கொடுக்க போறாங்க. லைக் வந்து இந்த குஜராத் கவர்மெண்ட்டுக்கு, அந்த நீங்க வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு, அப்புறம் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு, இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இருக்காங்க. அந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே இங்க பஸ்ஸஸ் வந்து தயாரிச்சு கொடுக்க போறாங்க. சோ இதுல வந்து இங்க சிட்டி, இன்டர்சிட்டி, அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற மாதிரியான பஸ்ஸஸ் எல்லாமே தயாரிச்சு கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி இவங்ககிட்ட பஸ்ஸும் வந்து இருக்கு. டாட்டாவோட மங்னா பிராண்ட் வந்து இருக்கு, சிட்டி ரைடு வந்து இருக்கு, ஸ்டார் பஸ் இருக்கு, ஸ்டார் பஸ்லயே பிரைம் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்டான அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்தல ரெவன்யூ வந்து 17% வந்து ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஸ்லைட்டா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தவரையிலுமே 18% வந்து இறங்கி இருக்கு. இங்க டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுமே 18% வந்து இந்த மந்த் வந்து இறங்கி இருக்கு. அண்ட் தென் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் ஷேரை நம்ம பார்க்கும்போது கூட 308 ரூபான்றது 50 வீக் லோவான பிரைஸா வந்து இருக்கு. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் வந்து இறங்கி இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ரொம்பவே வந்து இறங்கி இருக்கு. ஸோ அதனால அதை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்தல கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். அண்ட் தென் இப்போ இருக்க பிரைஸ்க்கு கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. கன்சிடர் பண்ணாலும் ரெண்டுமே சேர்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. இல்ல நீங்க ஒண்ணுதான் கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. வெயிட் லாஸ் ட்ரக்கான மார்க்கெட்டை பொறுத்தல ஒரு ஏஜென்சி ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 1000 கோடி ரூபாய் தான் இதோட மார்க்கெட்டா வந்து இருக்கு. அது வந்து 2030ல 5000 கோடி ரூபாய் மார்க்கெட்டா வந்து மாறிடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இங்க வெயிட் லாஸ் அண்ட் தென் இங்க டைப் 2 டயபிட்டிஸ்க்கான அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மார்க்கெட் தான் இந்த அளவுக்கு க்ரோ ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிராண்டட் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்களோட பேட்டன்ட் வந்து முடிய போகுது. இப்போ மார்ச் மந்த் வந்து முடிய போகுது. மார்ச் மந்த் முடிந்ததுக்கு அப்புறமா இங்க ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுல 60 to 70% ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து மெயினா இங்க வரப்போற ஏரியா வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, டிமாண்ட் இருக்க ஏரியாவும் என்னவா இருக்கு அப்படின்னா டைப் 2 டயபிட்டிஸா வந்து இருக்கு. மீதி இருக்க 30% வெயிட் லாஸ் ட்ரக்கான அந்த ஒரு மார்க்கெட்டா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு 2 ட்ரக்கையும் இங்க ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பிளேயர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, லைக் வந்து இந்த சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா, அந்த நீங்க வந்து நாட்கோ, அந்த நீங்க ஆல்கெம் லேபார்டரிஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் உள்ள வந்து இந்த ஒரு மார்க்கெட்ல இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்க செல் பண்றாங்க அப்படின்னும் போது 1000 கோடி ரூபாய் இப்போ மார்க்கெட்டா இருக்குது. 5000 கோடி ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவில பேஷன்ஸ் இருக்குதாவும் வந்து சொல்றாங்க. பட் ஆனால் இதுல நெகட்டிவான இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அளவுக்கான பிளேயர்ஸ் வந்து உள்ள இருக்கும்போது நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ள இருக்காங்களே, ஸோ அதனால இங்க காம்படிஷன் வந்து ஹெவியா வந்திருக்கும். அதனால பிரைசிங் ப்ரெஷரும் வந்து ஹெவியா இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. பட் ஆனால் எப்படி இருந்தாலுமே ஒரு யூசர்ஸா வந்து பார்க்கும்போது 60 to 70% வந்து பிரைஸ் கம்மியா கிடைக்க போகுது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்க போகுது. ஜைடஸ் லைசன்சஸ்ல ஒரு நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. சைனால ஒரு ட்ரக்கான அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து இந்த கிட்னி டிசீஸ்க்காக யூஸ் பண்ண போற ட்ரக்கா வந்து இருக்கு. டெசிடூஸ்டாட்ன்றது அந்த ட்ரக்கோட நேமா வந்து இருக்கு. ஸோ இந்த ட்ரக்கு தான் அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெசிடூஸ்டாட்ன்ற ட்ரக் இருக்குல்ல, ஸோ இது வந்து மெயினா வந்து இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ண போற ட்ரக்கா வந்து இருக்கு. ஸோ இதுல டயாலிசிஸ் பண்ணாதவங்க எல்லாருக்குமே இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து சொல்றாங்க. இந்த ஒரு ட்ரக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க கிட்னி டிசீஸ் இருக்கவங்களுக்கு ஆர்பிசி வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ரொடக்ஷன் வந்து நடக்கணும். அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹார்மோன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நடக்கிறது கொஞ்சம் கம்மியா நடக்கும். ஸோ அந்த மாதிரியான டைம்ல இந்த ட்ரக் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஆர்பிசி ப்ரொடக்ஷன் வந்து இங்க அதிகப்படுத்துறதுக்காக ஹார்மோனுக்கு இது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து இருக்கிற அந்த ஒரு ட்ரக்கோட ஸ்பெஷாலிட்டிக்காக வந்து இருக்கு. ஸோ ஏன் இந்த சைனா மார்க்கெட்டோட சைரஸ் லைசன்சஸ் போறாங்க அப்படின்னா, அங்க கிரானிக் டிசீஸ்ல அஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. 120 மில்லியன் கிரானிக் கிட்னி டிசீஸ் உள்ள பேஷன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால அந்த மார்க்கெட்டோட வந்து போறாங்க. ஹியூஜ் மார்க்கெட்டா வந்து இருக்கு. சைனா மெடிக்கல் சிஸ்டம் ஹோல்டிங்ஸ்ன்ற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இதை வந்து பண்ண போறாங்க. ஸோ அந்த ஒரு கம்பெனி வந்து அதை மார்க்கெட்டிங் அண்ட் தென் செல்லிங் வந்து பார்த்துப்பாங்க. இந்த சைடஸ் லைசன்சஸ் வந்து இதை தயாரிச்சு வந்து கொடுத்து அதுல வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இது இந்த ஜெடிஸ் லைசன்ஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட்டா தான் வந்து இருக்கு. இப்போ இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்றது பெட்டராகவே வந்து இருக்கு. இந்த ஒரு வார் சூழ்நிலையால இங்க எல்பிஜி ஷார்டேஜ் இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இதனால ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காக்னிசன்ட் கம்பெனிலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்க ஃபுட் வந்து எடுத்துட்டு வந்துக்கங்க அப்படின்ற ஸ்டாண்ட்ல வந்து வந்துட்டாங்க. பிரிங் யுவர் ஓன் ஃபுட் அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் வந்து வந்துட்டாங்க. ஸோ அங்க வந்து ஃபுட் சப்ளை வந்து பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
இன்ஃபோசிஸ் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட மெனு வந்து இங்க கொஞ்சம் கட் பண்ணியிருக்கதா வந்து சொல்றாங்க. அப்புறம் லைவ் கவுண்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இங்க நிறைய மெனுஸ் வந்து இருக்காது, பேசிக்கான அந்த ஒரு ஃபுட் தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸல் டெக் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பிரிங் யூர் ஓன் ஃபுட்டா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா நிறைய சென்னை எம்ப்ளாய்ஸே என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கிற சூழ்நிலையா வந்து இருக்கு. ஸோ இங்க இருக்க பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு பண்றாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாரோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா அந்த எல்பிஜி ஷார்டேஜ்னால அந்த ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாம போகுது. ஸோ அதனால ஆல்டர்னேட் சோர்ஸ்க்கு இங்க எலக்ட்ரிக் அண்ட் தென் சோலார்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வெண்டர்ஸ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்ஸ்டாலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே பேக் டு நார்மல் ஆயிடும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்ட் கம்பெனியா வந்து இருக்க போறோம் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஏஐ ஃபர்ஸ்ட் கம்பெனியா நாங்க இருப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் சர்வீசஸ்லுமே வந்து ஏஐ வந்து இன்டெகிரேட் வந்து பண்றதா வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அதுல ஏஐ வந்து எப்படி இன்டெகிரேட் வந்து பண்ண முடியும் அப்படின்றது வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு மேஜரான ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க கன்சல்டன்ஸ் எல்லாருமே இங்க கிளைண்ட்ஸ் கூட டேரக்டா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு பிசினஸ்க்கு என்ன தேவை அப்படின்றது வந்து டேரக்டா கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. மெயினா ஏஐ ஃபோக்கஸ்டா வந்து கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அண்ட் தென் இது எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறது ஒரு நாளே போதும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏஐ பேஸ்டான ஒரு டூலை தயாரிச்சு கொடுக்குறது எப்படி இருக்க போகுதுன்றத காமிக்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு நாள் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எங்க கன்சல்டன்ஸ் வந்து டேரக்டா கிளைண்ட் கூட இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள்லயே அந்த ஒரு டூல் வச்சு இங்க தயாரிச்சு கொடுத்துருவாங்க. இது எல்லாமே அவங்களோட டாப்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுல வந்து பண்றதா சொல்றாங்க. சரி ஓகே, அந்த ப்ரோட்டோடைப் வந்து நடந்துருச்சு, அதை நீங்க லைவ் கேஸா வந்து டெஸ்ட் பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க ஏஐ லைவ் டெஸ்டிங் லேப்ஸே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க இன்ஃபோசிஸ் கம்பெனி. ஸோ இது மூலமா கம்பெனிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இங்கே டெஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாவே ஏஐ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இங்க தயாரிச்சு கொடுக்குற ரீசனால நாங்க ஏஐ ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹயர் பண்றதாவும் சொல்றாங்க. மெயினா ஏஐ ஃபோகஸ்டான ஸ்கில்ஸ் உள்ள ஆட்களா பார்த்தா ஹயர் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க இருக்கிற அந்த ஒரு ஜாப்ஸை பொறுத்தவரையுமே அந்த மாதிரியான ஜாப்ஸ்ல தான் அதிகமான ஒரு ரோல் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாவே இன்ஃபோசிஸ் ஃபுல்லா பெட்டர் இருக்கு. கெயில் இந்தியா லிமிடெட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 10,000 கோடி ரூபாய் எவ்ரி இயர் வந்து நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கேஸ் பைப் லைன்ஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்றதுக்காக நாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. 2030 இப்ப இருக்கிற அந்த கன்சம்ஷனோட 50% கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு போர்ட் சொல்றபடி இங்க 50% வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க சிட்டி லெவலில் கன்சம்ஷன் வந்து அதிகமா இருக்கும், இண்டஸ்ட்ரி லெவலில் கன்சம்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால இந்த அளவுக்கான கன்சம்ஷன் இருக்கும்போது இங்க பைப் லைன்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது. அதனால 10,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எவ்ரி இயர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா கெயில் இந்தியா கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே சப்ளை பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது இல்ல. ஸோ அந்த ஒரு எல்என்ஜிக்கான அந்த குளோபல் சப்ளைக்காக கத்தார் கூடயும் யூஎஸ் கூடயும் லாங் டேர்ம் எல்என்ஜி அந்த ஒரு சப்ளைக்கான அந்த ஒரு டீல் வந்து ஜெயிச்சிருக்கதா வந்து சொல்றாங்க. அந்த ஒரு சைனிங் எல்லாமே பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க கேஸ் தட்டுப்பாடு எல்லாமே பார்த்துட்டு ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி டிமாண்ட் வந்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு பைப் லைன்ஸ் எல்லாமே இங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஐபோனோட அந்த ஒரு ஃபேக்டரி ஆப்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல விமன் தான் அதிகமான ஒர்க்கர்ஸா வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து இங்க டேட்டா வந்து வந்திருக்கு. இங்க ஃபாக்ஸ்கானும் டாடா எலக்ட்ரானிக்ஸும் இங்க ஐபோனோட அந்த ஒரு அசம்பிளி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமான ஆட்கள் வந்து உள்ள இருக்கிறது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து உள்ள இருக்குது விமன் எம்ப்ளாயி தான் இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுல மேஜரா வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ் வந்து அதிகமா இருக்கதா சொல்றாங்க, யங் விமன் வந்து அதிகமா இருக்கதா சொல்றாங்க. 19ல இருந்து 24 வயசு உள்ளவங்க அதிகமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஏன் உள்ள அதிகமா வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கான அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க ஃப்ரீ ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றது, அந்த அகாமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்க ப்ராப்பரா பாத்துக்கிற ரீசன்னால அங்க அதிகமான எம்ப்ளாயிஸ் வந்து உள்ள போறதா சொல்லியிருக்காங்க. மெயினா விமன் எம்ப்ளாயிஸ் வந்து உள்ள போயிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து $70 பில்லியன் ஐபோன் வந்து அசம்பிள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல $50 பில்லியன் இங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஐபோன் அசம்பிளில வந்து நம்ம வந்து அடுத்த லெவல் வந்து போயிட்டோம் அப்படின்றது வந்து உண்மையா வந்து இருக்கு. இது எல்லாமே நம்மளோட கவர்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கான இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து 2020 எடுத்து வந்தது காரணமாக இப்போ வந்து அதோட இம்பாக்ட் வந்து தெரியுது. ஸோ இப்பவுமே வந்து செமிகண்டக்டர்ஸ்ல நிறைய இந்த ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ்லாம் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே ஃபியூச்சர்ல வந்து தெரிய வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்க பயம் என்னவா இருக்கு அப்படின்னா நிஃப்டி 50 வந்து 52 கிலோக்கு வந்து போகுமா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த இடத்துல பயமும் வந்து இருக்கு. 21,700 பாயிண்ட் கீழே போச்சு அப்படின்னா 52 கிலோவா வந்து இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து டச் ஆகும் அப்படின்றது இன்வெஸ்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இதுல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இறங்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்க ரீசனால 22,000 பாயிண்ட்ல புட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களோட அந்த போர்ட்ஃபோலியோ வந்து இங்க நெகட்டிவ் ஆகாம தவிர்க்கிறதுக்கு இங்க 22,000 பாயிண்ட்ல நிறைய புட் ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க வார் சூழ்நிலையா தான் வந்து இருக்கு. இருக்கிற குளோபல் டென்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான போர்ஷன் வந்து இங்க எஃபிஎஸ் வந்து வைக்கிறாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பயந்துட்டு இருக்காங்க. 21,700 பாயிண்ட் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குதா பயந்துட்டு வந்து இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து நிறைய வந்து இங்க சீப்பான விலையில வந்து கிடைக்குது. அதை வந்து பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட ஸ்டாண்டுமே இங்க குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும் போது பை பண்ணிட்டே போவோம். அதுதான் நம்மளோட ஸ்டாண்டாவும் வந்து இருக்கு. ஸோ இருக்கிற சூழ்நிலை எல்லாமே நெகட்டிவா வந்து இருக்கா, இன்னொரு சூழ்நிலை வந்து நெகட்டிவா வந்து அமைய போகுது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அந்த 21,700 பாயிண்ட் வந்து போக போகுதுல. ஸோ அதுக்கு வழிவகுக்கிற மாதிரி தான் இந்த ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்க கிளப்பி விட்டுருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க.
ஸோ இதே மாரி உங்களுக்கு வந்து ஆயில் வேணும் அப்படின்னா நீங்க வந்து டாலர்ல என் கூட வந்து வர்த்தகம் பண்ணிக்காதீங்க, யுவான்ல வந்து வர்த்தகம் பண்ணிக்கங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சைனாவோட அந்த ஒரு கரன்சில வர்த்தகம் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி நெகட்டிவா இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து டீடாலரைசேஷன் பண்ற மாதிரியான பிளானா வந்து இது வந்து இருக்கு. இங்க பெட்ரோ டாலரோட அந்த ஒரு எக்கனாமி சிஸ்டம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை அஃபெக்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியே வந்திருக்கு. ஒருவேளை இது நடந்துச்சு அப்படின்னா எங்க டாலர் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். குளோபல் லெவல்ல வந்து ஒரு அன்சர்டனிட்டி வந்து கிளம்ப ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து டாலருக்கு வந்து நெகட்டிவா வந்து இருக்கு ரீசனால குளோபல் லெவலே வந்து நெகட்டிவா வந்து இருக்கும். அப்படி இருக்கும் போது இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பேனிக் ஆகிட்டு இங்க அந்த ஸ்டாக்ஸ் அண்ட் தென் இருக்கிற அந்த ஒரு எல்லாத்தையுமே வந்து செல் பண்ணிட்டு இங்க சேஃபான அசெட்ஸ்னா பாண்ட் அண்ட் தென் கோல்டு நோக்கி அவங்க வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இது நம்ம ஊர் இந்தியன் மார்க்கெட்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கா இங்க இருக்கிற எல்லா ஒரு மார்க்கெட்லயும் வந்து இங்க போக ஆரம்பிக்கும். எமர்ஜிங் மார்க்கெட்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஃபியர் வந்து இப்ப கிளப்பிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இங்க பிட் நேஷன்ஸை பொறுத்தளவுல இந்த ஒரு டீடாலரைசேஷனுக்கான அந்த ஒரு பிளான் தான் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கான மூவா வந்து இது இருந்தாலுமே டீடாலரைசேஷன் ஆகும்போது இந்த ஒரு பிரச்சனை வந்து கிளம்பும். அப்போ நம்ம மார்க்கெட் வந்து வீக்கா தான் வந்து இருக்கும். ஸோ என்னதான் இங்க மார்க்கெட் வந்து வீக்கா இருந்தாலுமே இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு செக்டர்ஸ்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா எனர்ஜி செக்டர்ஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம், ஃபார்மா செக்டர்ஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஆர்டிகல்ல. நம்ம அடிஷனலா இங்க எஃப்எம்சிஜியும் வந்து வச்சுப்போம். அந்த செக்டரையும் வந்து ஃபோக்கஸ் பண்றது பெட்டராகவே வந்து இருக்கு. நம்மளோட ஸ்டாண்டை பொறுத்தல ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜில வந்து இருக்கும். அது வந்து இங்க ஒரு பெஸ்டான ஸ்டாண்டா இருக்கு இந்த மாதிரியான மார்க்கெட் சூழ்நிலையில. எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டி இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தல செல் ஆஃப்ல தான் வந்து இருக்கு. 1,07,000 கோடி ரூபாய்க்கு இங்க வந்து ஷேர்ஸ் வித்திருக்காங்க. 2026 மட்டும் 1,07,000 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸ் வந்து வித்திருக்காங்க. ஏன் இங்க எஃப்ஐஎஸ் எல்லாருமே விற்கிறாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து அன்சர்டனிட்டி வந்து இருக்கு. அது இந்த மேஜரான அன்சர்டனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஆயில் பிரைசஸ் வந்து அதிகமா இருக்கு ரீசன்னால நம்மளோட டாலர் ரிசர்வ் வந்து வெளியே போகுது, ருப்பி வந்து வீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே எஃப்ஐஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவா வந்து இருக்கு. அண்ட் தென் இருக்கிற அந்த ஒரு கம்பெனிஸோட அந்த ஏர்னிங்ஸை பொறுத்தவரையுமே கொஞ்சம் வந்து இங்க ஸ்டெபிலைஸ் இல்லாத மாதிரி இவங்க எஃப்ஐஎஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ இது எல்லா ரீசன்னாலுமே எஃப்ஐஎஸ் வந்து வெளியே போறாங்க. எஃப்ஐஎஸ் எப்போ திரும்ப உள்ள வருவாங்க அப்படின்னா இங்க அந்த ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இங்க குறையணும், ஆயில் பிரைசஸ் வந்து கம்மியாகணும், அப்புறம் நம்ம ஊர் கம்பெனிஸோட அந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா அப் ஆக ஆரம்பிக்கணும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாமே நடந்தது அப்படின்னும் போது நம்ம ஊர்ல வந்து எஃப்ஐஎஸோட அந்த ரிட்டர்ன் வந்து இருக்கும். இல்ல அப்படின்னா எஃப்ஐஎஸ் எல்லாமே செல் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. டிஐஎஸ் வந்து இங்க சஸ்டைன் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்களா அந்த ஒரு சப்போர்ட் தான் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. சரி ஓகே, இது எல்லாமே இருக்கிற நியூஸா வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்தல இப்போதைக்கு வீக்கா தான் வந்து இருக்கு. இன்னும் வீக் ஆகுது சான்சஸ் தான் ஹெவியா வந்து இருக்கு. அதை தான் நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி இருக்க சூழ்நிலைகள்லாம் என்னென்னவா இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். எப்போ நிஃப்டி 50 ஏறுன்றதையும் நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கான நாள்ல இங்க நிஃப்டி 50 எப்படி இருக்க போகுது, அதாவது மார்க்கெட் ஓவரால் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியோட அந்த ஒரு பொசிஷனை பொறுத்தளவுல என்ன தெரியுது அப்படின்னா இங்க நிஃப்டி 50 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து அப்ராலி வந்து போகுதுன்னு சான்சஸ் வந்து இருக்கு. கண்டினியூஸா வந்து ரெட்ல வந்து இருந்ததுனால ஸோ இங்க வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்கவரி வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் வந்து அப்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா வாலட்டிலிட்டி வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஏதர் டவுனா இருக்கலாம் இல்லை அப்படின்னு அப்பா வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான ஒரு நாளா வந்து இருக்க போகுது. ஸோ இன்னைக்கான நாள் நிஃப்டி 50 கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா எப்படி போகுன்றது யாருக்கும் வந்து தெரியல. இருக்கிற சூழ்நிலை வந்து அப்படிதான் வந்து இருக்கு. கோல்டு அண்ட் தென் சில்வரோட பிரைஸை பொறுத்தல 2-3 வாரமா ஒரே பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. பெருசா 1% 2% தான் வந்து ஏறியதே தவிர அதை தாண்டி எந்த ஒரு ரேலியும் வந்து கிடையாது. அந்த நீங்க இன்வெஸ்டர்ஸை பொறுத்தல இங்க கோல்டு அண்ட் சில்வர்ல இன்னும் போயிட்டு தான் வந்து இருக்காங்க. அந்த டேட்டா வந்து பெருசா வெளியே வரல. இங்க அதிகமான ஸ்பைக் நடந்த ரீசன்னால இது வந்து அப்படியே இன்னும் அந்த ஒரு இடத்துல வந்து இருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர்ல நம்ம கோல்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ஐசியோட ஐபிஓ வந்து வரப்போகுது. இந்த ஒரு என்ஐசி ஐபிஓ வந்து வருதுல இதுக்காக வந்து 20 மெர்ச்சன்ட் பேக்கர்ஸ் வந்து இங்க அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஐபிஓ ஸ்மூத்தா முடிச்சு கொடுக்கறதுக்காக. என்ஐசியோட அந்த பிளான் படி 4-4.5% ஆஃப் ஸ்டேக் வந்து விற்க போறாங்க. அந்த 23,000 கோடி ரூபாய் வந்து இங்க ரைஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேக் வந்து விற்கிறாங்கல்ல, ஸோ இந்த ஒரு அமௌண்ட் வந்து அதிகமா வந்து இருக்கு. ஸோ அந்த அமௌண்ட் அதிகமா இருக்க ரீசனால இது வந்து இவங்களால தனியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனால மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து உள்ள வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. லைக் வந்து இந்த ஜேபி மார்கன், கோட்டக் மஹேந்திரா பேங்க் அந்த இன்னொரு 20 பேங்க்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு டீல ப்ராப்பரா முடிக்கிறதுக்காக இங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸா என்ஐசி ஷேர்ஸ் வந்து வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருக்கூடயும் கொலாபரேட் பண்ணி அந்த அவங்க கிட்ட எல்லாமே பேசி அந்த ஒரு டீல் எல்லாமே ஸ்மூத்தா வந்து முடிச்சு கொடுப்பாங்க. லிஸ்டட் ஷேர்ஸை வந்து மாத்தி கொடுப்பாங்க. அந்த இருக்கிற நிறைய அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஒர்க்குமே வந்து ப்ராப்பரா வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஐபிஓ ப்ராப்பரா பிளான் பண்ணபடி நடந்தது அப்படின்னா எல்ஐசியோட அந்த ஒரு பெரிய ஐபிஓ வந்து பீட் பண்ற மாதிரியான ஐபிஓவா என்எஸ்சியோட ஐபிஓ வந்து இருக்கும். ஸோ பாப்போம் எப்படி இந்த ஐபிஓ வந்து உள்ள வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலா இதுதான் மார்க்கெட்ல இருக்க நியூஸா வந்து இருக்கு. இங்க பாசிட்டிவான நியூஸை பொறுத்தவரை இருக்கிறது கொஞ்சம் சைடஸ் பக்கம் வந்து இருக்கு. அந்த கமர்ஷியல் பக்கம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல்ல மீதி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நெகட்டிவான நியூஸ் எதுவும் கிடையாது. பட் ஆனால் பாசிட்டிவான நியூஸ் வந்து பெருசா கிடையாது. மார்க்கெட் வந்து ஓவராலா இறக்குறாங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் எல்லாருமே இங்க குளோபல் செல் ஆஃப் வந்து நடக்கிற ரீசனால மார்க்கெட்ல அந்த ஷேர்ஸ் எல்லாமே இறங்குதுன்றது தான் உண்மையா வந்து இருக்கு. நேட்டோ கம்பெனி 5% இறங்குனதுக்கு பின்னாடி இருக்க ரீசனுமே, அதாவது அங்க ஃப்ரைடே மார்க்கெட் இறங்குனது பின்னாடி இருக்க ரீசனுமே பெருசா அந்த ஸ்டாக்ல நெகட்டிவான நியூஸ் எதுவும் கிடையாது. பட் ஆனால் இறக்குறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து குளோபல் எஃப்ஐஎஸோட செல் ஆஃப் வந்து நடக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட்டே இப்போ செல் ஆஃப்ல தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த டைம்ல 1-2 நம்பரே கன்சிடர் பண்ண போது பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.